வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு நிரந்தரமானது அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் மாநில உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. இதை நாடாளுமன்றத்தின் மூலம் திருத்தவோ ரத்து செய்யவோ முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. பானு, நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அது மாநில அளவிலான ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னும் அதில் திருத்தங்கள் செய்யலாம், கான்ஸ்டியூஷன் படி சில சின்ன சின்ன மாற்றங்களை அதில் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த தீர்ப்பில். அப்போ இது அடுத்த அப்பீலுக்கு போகும்போது என்ன மாதிரியான இதை எடுக்குது அப்படின்னு தான் அதை பார்க்கணும். நிரந்தரமான தீர்ப்பு இதுதான், இது ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க சொல்கிறது உச்சநீதிமன்றம் இதை மாற்று கருத்து இல்லை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்க சொல்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற கருத்து தான். உச்சநீதிமன்றம் மாறுபட்ட கருத்து எடுக்கலாம், அல்லது அரசியல் அமர்வுக்கு அங்கே போனால் அதுவும் ஒரு மாறுபட்ட கருத்தை எடுக்கலாம். ஆனால் அடிப்படையில் நான் நினைக்கிறேன்னா அது 370 மறந்து விட்டு பார்ப்போம். 370 பார்க்கிற போது ஒரு கோணம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. 370 பார்க்காமல் அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவை எடுத்துக்கொண்டாலும் அதை மாற்றியமைக்கவோ திருத்தவோ ஒரு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டுங்கிறது தான் ஜனநாயகத்துடைய அடிப்படையான விஷயம். எந்த அரசியல் சட்டத்திற்குமே, என்னால் நாட்டில் உருவாகக்கூடிய அரசியல் சட்டத்தை திருத்தவும் மாற்றியமைக்கவும் ஒரு புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்கி கொள்ளக்கூட ஒரு நாட்டுடைய பாராளுமன்றத்துக்கு உரிமை உண்டு. அதற்கு விதிகள் இருக்கின்றன. 2 பேர் இருக்கணும், திருத்தங்கள் கொண்டு வரணும், 2 அவைகள் ஒப்புதல் வேண்டும், இந்த மாதிரி பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. அதனால் எந்த பிரிவையுமே திருத்தக்கூடாது என்பது கோட்பாடு ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. கோட்பாட்டு திருத்த வேண்டிய அவசியம் இருக்கா இல்லைன்னா அது இன்னொரு பிரச்சனை, அது தனி. கோட்பாட்டளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அவர் சொல்ற கோட்பாட்டளவில் அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு தீர்ப்புக்குள்ள. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்திய பேரரசோட இணையும் போது மற்ற மாநிலங்களைப் போல முழு இறையாண்மையோடு இணையவில்லை. வரையறுக்கப்பட்ட இறையாண்மை என்ற அடிப்படையில் சிறப்பு அந்தஸ்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு முடியும், அதற்கான உரிமை அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த தீர்ப்பை கொடுக்கிறாரு. இல்லை, சிறப்பு அந்தஸ்து அரசியல் சட்டத்தின் கீழ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 370 நீக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அல்ல. என்ன, அதை மாற்ற வேண்டும் என்பதும். ஆனால் ஒரு அடிப்படையில் அரசியல் சட்டம் என்பது தேவைப்படும் போது எந்த சட்டத்தையும் மாற்றுவதற்கான உரிமை பாராளுமன்றத்துக்கு உண்டு என்பதுதான். இந்திய பாராளுமன்றத்துக்கு வரம்புகளுக்கு உட்படாமல் ஜம்மு காஷ்மீர் மட்டும் இருக்க முடியும் என்று நான் கருதவில்லை. ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவோடு இணைக்கும் போது நீங்க என்ன அடிப்படையில் அதை இணைத்தீர்களோ, அப்ப என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீர்களோ, அந்த விஷயங்களை பற்றி பின்னால நாடாளுமன்றம் கவலைப்படாமல் இருந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, அது நிச்சயமாக அது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே இணைக்கிற போது ஜம்மு காஷ்மீர் மட்டும் இணையவில்லை. ஏராளமான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய பல்வேறு குட்டி இளவரசர்கள், ஜமீன்தார்கள், அவருடைய சமஸ்தானங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை இணைக்கிற போது ஒப்புக்கொண்ட விஷயம் என்ன, அவர்களுக்கெல்லாம் நாம் தொடர்ந்து பிரிவி ப்ராசஸ் கொடுத்து கொண்டிருப்போம் தானே சொன்னோம். ஆனால் அதை இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் அவற்றையெல்லாம் நாம் நீக்கிவிடவில்லையா? சரி, மன்னர் மானியம் ஒழிப்பு அப்படிங்கிறத அடிப்படையில் 370 சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது கோட்பாடு ரீதியாக 370 அங்கே தேவை இருக்கிறது என்பதை நான் மறுக்கவே இல்லை. அது தனியான பிரச்சனையை பார்க்கிறேன். ஆனால் இந்த பல விஷயங்கள் கோட்பாட்டு அளவில் பார்ப்பது வேறு, குறிப்பிட்ட பிரச்சனையில் என்ன நிலை எடுப்பது என்று பார்ப்பது வேறு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கோட்பாட்டு அளவில் பார்த்தாலும் குறிப்பிட்ட பிரச்சனையை சம்பந்தமாக அதை மட்டும் வச்சு பார்த்தா கூட அங்க 1947 இல்லை காஷ்மீர் நம்மளோடு இணைக்கப்பட்ட வருடங்களிலோ இருந்த இந்தியா இப்போது இருக்கிறதா, இல்லை அந்த பிரச்சனைகள் இன்னும் பெரிய அளவில் மாறி இருக்கிறதா, ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன அளவில் அது பிளே ஆகிறது, இந்த மாதிரியான மாறிவிட்ட உலகம், அந்த மாறிவிட்ட உலக அரசியல், பூகோள அரசியல் எல்லாவற்றையும் சேர்த்து தான் இன்றைய கான்டெக்ஸ்டில் தான் அதை பார்க்க முடியும். அப்போது அந்த மாதிரியான ஒரு பார்வையோடு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமர்த்தி இதை மாற்றம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையில் ஒரு நியாயமும் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். நாடாளுமன்றத்தில் 3/2 பங்குல திருத்தம் கொண்டு மாற்றலாம் கோட்பாட்டு ரீதியாக அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாற்றலாம். அதற்கான மக்கள் தீர்ப்பு இருந்ததுன்னா அந்த அரசு செய்யறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படிங்கிறது தான் ஞானி நீங்க சொல்றது. பாராளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. பாராளுமன்றம் இறுதி அதிகாரத்தோடு இருக்கிறது. இந்திய ஜனநாயக அமைப்புல, தேர்தல் ஜனநாயக அமைப்புல பாராளுமன்றத்துக்கு இறுதி அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய சட்டத்தை கூட அது அரசமைப்பு சட்டத்தினுடைய உணர்வுக்கு எதிரானது அப்படின்னு நீதிமன்றங்கள் கருதினால் உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்யக்கூடிய
விஷயங்களையும் பார்க்கத்தானே செய்யறோம். இல்ல பாக்குறேன், அதுக்கு உணர்வுக்கு எதிரானதுங்கிறது நிரூபிக்கப்படணும்ல. நிரூபிக்கப்படணும்னா என்ன? அவங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வுக்கு அந்த உணர்வு இருந்ததுன்னா அதானே நிரூபிக்கப்பட்டது. உணர்வு சம்பந்தப்பட்டதான் பார்க்க முடியும். இல்ல நிரூபிக்கப்பட்டதுன்னா அதுதானே. உணர்வு சம்பந்தப்பட்டதா மட்டும் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்ற எந்த பிரச்சனையுமே அது எந்த இடத்துல அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது, அந்த அரசியல் சட்டத்துடைய நோக்கத்துக்கு புறம்பாக இருக்கிறது. உதாரணமாக நீங்க வந்து நமக்கு அரசியல் சட்டக்கூடிய வழிகாட்டு குழுக்கள் இருக்குல்ல, அவை பற்றி நமக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு அரசியல் சட்டமாக தான் நம்முடைய சட்டமாக இருக்கு. அவையெல்லாம் வழிகாட்டு கொள்கைகளாக மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த வழிகாட்டு கொள்கைகளை வைத்துக் கொள்வதா வேண்டாமா? சரி, அது அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது? அந்த மாதிரி சிக்கல்கள் வந்து நீங்க 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசமைப்பு சட்டத்தின்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தங்களுடைய தலைவரை, ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தேர்வு இருக்கு அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல. வேறு முரண்பட்ட இன்னொரு சட்டப்பிரிவை காரணமாக காட்டி இந்த சட்டத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யுது. இதை எப்படி பாக்குறது? இல்ல, இது எல்லாமே இன்டர்பிரேஷன் ஆஃப் லா தான் சிக்கல். அதுதான் நீங்க நிரூபிக்கிறதுன்னு சொல்றீங்களே, இந்த நிரூபிக்கிறதுங்கிறதுக்கு எங்க இடம் இருக்குன்ற நீதிபதிகள் எதை உணர்கிறார்களோ அதைத்தானே அவங்க கொடுக்குறாங்க. அப்ப கடைசியில் நீங்க ரொம்ப அடிப்படையில் எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 சில்லற பிரதிநிதிகளுடைய உணர்வு, அப்புறம் நியமிக்கப்பட்ட 7 நீதிபதிகளுடைய உணர்வுங்கிறத நோக்கியா போறோம். நம்ம அப்படி போக முடியாது இல்லையா? போக முடியாது. அப்போ சட்டத்திற்குள்ள முரண்பாடுகள் இருந்ததுன்னா, ஒன்றுக்கொன்று விரோதமாக சட்ட விதிகள் இருந்ததுன்னா அதை எப்படி கையாள்றதுங்கிறத பற்றி வழிகாட்டும் நெறிமுறைகள் எங்க இருக்கு? இல்ல, அதை மீண்டும் பாராளுமன்றம் தான் விவாதிக்க வேண்டும்னு சொல்றேன். இறுதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்குரியதுன்னு சொல்றேன். மீண்டும் பல நேரங்களில் நீதிமன்றங்கள் வந்து இதை தீர்மானிக்க முடியாது, மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லா நேரங்கள்லயும் அப்படி நடக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல அவங்க வந்து அவுட்ரைட்டா ரத்து செய்யவும் செய்யறாங்க நாடாளுமன்றத்தினுடைய முடிவை. அதுதான் சிக்கல். அப்ப ஒரு அவசர சட்டம், அதாவது செக் அண்ட் பேலன்ஸுக்காக தான் அந்த 3 அமைப்புகளும் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. டெமோக்ரஸியில் அடிப்படை அதுதானே. அல்டிமேட்டாக அது வந்து மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கையில் தான் வருது. அப்போ மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவங்க தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்தா அதனான விளைவு தவறாக இருக்கிறது. அது மாதிரி தான். அப்போ டெமோக்ரஸிங்கிறத நாம் ஏற்றுக்கிட்டோம்னா டெமோக்ரஸியோட ப்ளஸ் அண்ட் மைனஸோட தான் அது இயங்கி கொண்டே இருக்கும். அதனுடைய முரண்களை தான் நீங்கள் வந்து இப்போ சுட்டி காட்டுறீங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் நாடாளுமன்றத்தினுடைய பவர் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஷாபானு கேஸில் வந்து புரிஞ்சுக்க முடியும். நிறைய கேஸ்ல பார்க்கலாம், நிறைய கேசஸ்ல பார்க்கலாம். அது பாசிட்டிவ்ஸும் இருந்திருக்கும், நெகட்டிவ்ஸும் இருந்திருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில அவங்க வந்து அதுலயும் முரண்களோட தான் இருக்கு. அந்த செய்தியில அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. 370ல 3வது பிரிவின்படி இதை ரத்து செய்யவோ நீக்கவோ திருத்தம் செய்யவோ முடியாது அப்படிங்கிறது இருக்கு. 370 1வது பிரிவுல குடியரசுத் தலைவருக்கு சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒன்று வந்து ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா 1 ப்ரிவைல் ஆகுமா 3 ப்ரிவைல் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாக இருக்கு. அதான் எல்லாமே என்ன மாதிரியான சிச்சுவேஷன் அங்கே இருக்குது, அந்த பிரச்சனையின் தீவிரம், அதை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவாக எப்படி பார்க்கணும், பிரசிடென்ட் எப்படி பார்க்குறாரு, இந்த மாதிரியான கவர்னன்ஸ் சார்ந்த ஒரு விஷயமா தான் கடைசியில் அது வந்து கவர்னன்ஸுக்கு போயிடுது. என்ன ப்ராமிசஸ் கொடுத்தோம், என்ன மாதிரியாக அது இணைக்கப்பட்டது, மற்ற மாநிலங்கள் மாதிரி இணைக்கப்படலை, இது எல்லாம் வந்து ஒரு அரசியல் கலரோடு நாம் பார்த்தால் கூட அல்டிமேட் எண்டாக வந்து அது ஒரு கவர்னன்ஸ் சார்ந்த ஒரு பிரச்சனையாக வரும். கவர்னன்ஸ் சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த, ஆட்சி சார்ந்த விஷயம்னு சொல்லிட்டா இப்போ ஞானி சொல்ற அதே கருத்து தான் நீங்களும் சொல்றீங்க. ஆமா, அதுதான் அதுல நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை தான் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கும் அப்படின்னு தான் வந்து வேற எந்த அமைப்புமே முடிவெடுக்க முடியாத முரண்பட்ட விதிகள் இருக்கும்போது எது வந்து ப்ரிவைல் ஆகுன்றதா நீங்க அதை கேட்கிற முக்கியமான கேள்வி, சிக்கலான கேள்வி. அதுதான் அதை தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு, 2ல் எந்த பிரிவு செல்லுபடி ஆகும், அது நீதிமன்றம் தான் தீர்மானிக்குது இப்ப நடைமுறையில் பாத்தீங்கன்னா. ஆனால் நீதிமன்றம் தீர்மானிக்கிற போதும் அதோடு பாராளுமன்றத்துக்கு உடன்பாடு இல்லாத போது பாராளுமன்றம் வந்து திருத்தம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் ஜனநாயகத்தில் எப்போதுமே இருக்கிறது. அதான் அடிப்படையான விஷயம். நீங்க இப்ப மிகச்சிறந்த உதாரணத்துக்கு நெருக்கடி நிலை எடுத்துக்கொள்ளுங்கள். நெருக்கடி நிலை பற்றி நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போன வழக்குகள்ல என்னாச்சு, என்ன அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் வந்து அந்த வழக்குகளை எப்படி பார்த்தாங்க, அன்னைக்கு ரைட் டு லிவ்ங்கிறது வந்து அடிப்படை உரிமையா இல்லையா அப்படிங்கிறத பத்தி என்ன பதில் சொன்னாங்க, என்ன. ஆனால் பின்னால் வந்து அதே தீர்ப்புகள் பற்றி அதே உச்ச நீதிமன்றத்தில் வேறு நீதிபதிகளுடைய அமர்வு என்ன பார்வை பார்த்தாங்க. அப்ப அதுவும் மாறிட்டே இருக்குல்ல.
ஆமா, அது எப்படி மாறுது? அதான் நீதிமன்ற நீதிபதிகளுடைய உணர்வுகள் சார்ந்ததா? நீங்க மெய்ப்பிக்கணும்னு சொல்றீங்களே, மெய்ப்பிக்கிறது எங்க? இல்ல, இதான் பிரச்சனையே. என்னன்னா, பல்வேறு காலகட்டங்களில் எப்படிப்பட்ட நீதிபதிகள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் அங்கே பொறுப்பில் இருக்கிறார்கள், அவர்களை பொறுத்து இதெல்லாம் மாறுது. இது பாராளுமன்றமே கூட நீங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய பாராளுமன்றம் போல இன்றைய பாராளுமன்றம் இருக்காது. அதில் இருக்கிற 500 பிரதிநிதிகளுடைய தன்மைக்கு ஏற்பதான் பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளும் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற 500 பிரதிநிதிகளுடைய தன்மைக்கு ஏற்பதான் இன்னைய பாராளுமன்றம் இருக்கும். அது எல்லா நேரங்களும் தனிமனிதர்களுடைய தன்மை அதில் இருக்கத்தான். குற்றங்களுக்கு ஏற்ப நாம வந்து சட்டங்களை இது பண்ணிக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு மக்களுடைய செயல்பாடுகள் இவ்வளவுதான் தவறான இது, மற்ற எல்லா மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சரியான பாதையில் இயங்குனா ஒரு சட்டம் எப்படி இருக்கும், இயங்கலைன்னா இந்த அளவு சிறிய சிறிய இது இருக்கும்போது அது எப்படி என்ன மாதிரியான தண்டனை, இந்த அளவில் தான் ஆரம்பத்தில். ஆக திரும்ப திரும்ப நாம வந்து இப்படி இதாகும்போது, கிரைம் ரேட் கூடும்போது, மக்களுடைய இது வந்து டைல்யூட் ஆகும்போது, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டைல்யூட் ஆகும்போது என்ன மாதிரியான இதை அதை ஃபேஸ் பண்ணணுங்க போது நாம சட்டங்களை மாத்திக்கிட்டே வர்றது இல்லையா? கிரைமுக்கான நம்ம சட்டங்களை மாற்றுவது மாதிரி தான் இதுவும். அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டி கால் மார்க்ஸ் தான் கோட் பண்ணணும். மாறுதல் ஒன்றன்றி மாறாதது எதுவும் இல்லை. இல்ல, ஒரு சமூகத்துக்கு ஒரு கிரிமினல் கூட ஒரு கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு செய்கிறார். ஏன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல மாற்றம் வருவதற்கு அந்த கிரிமினலுடைய செயல்பாடு பங்களிப்பாக இருக்கிறது. அதை பொறுத்து அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நீதி பரிபாலன முறையில மாற்றம் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு குற்றம் செய்கிறவர் கூட ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்துக்கு பங்களிக்கிறான்னு சொல்றாரு. ஆனால் நடக்கிற குற்றங்களுக்கு ஏற்ப நீதி பரிபாலன முறைகளில் மாற்றம் வருவதை போல எழக்கூடிய புதிய சிக்கல்களுக்கு ஏற்ப சட்டங்களிலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு இடத்துல சரண்டர் ஆகிறாருன்னா அது எப்படி சரண்டர் ஆகணுங்கிறதுக்கு விதிகள் போட வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷனை யாராவது கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆமா, நிச்சயமாக. அடுத்த கட்டம் அது. அடுத்த இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில நீதிமன்றத்தினுடைய பலவீனம் அல்லது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முரண் பத்தி பேசணும். இந்த செய்தி ரிப்போர்ட் ஆயிருக்கிற தன்மையும் கூட மனு யாரால் போடப்பட்டது இல்ல அதுல அந்த மாதிரி ரிப்போர்ட். இது வந்து 370 குறித்த அரசியல் விவாதத்தை நீதிமன்ற தளத்துக்கு மாற்றுவதற்காக யாரோ எடுக்கிற முயற்சி அப்படின்னு பார்க்க முடியுமா? யார் போட்டாங்கிறது உண்மையிலே தெரியாது. ஆனா அப்படி பார்ப்பதற்கான சந்தேகமும் செய்தியை படிக்கும் போது வெளிப்படுது. இல்ல, பல நேரங்களில் அரசியல் ரீதியாக வழக்குகள் தொடுக்கப்படுவது இயல்பு. இது ஒரு அரசியல் ரீதியாக தொடுக்கப்பட்ட வழக்காக தெரிகிறது. ஏனென்றால் அடிப்படையில் உடனடியாக இந்த 370 பிரிவினால் தனிப்பட்ட நபருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் நான் வழக்கை பதிவு செய்கிறேன் மாதிரி இல்லை. இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு ஒரு அமைப்போ ஒரு தனிநபரோ செய்திருக்க முடியும். இல்லை, நிச்சயம் அரசியல் நோக்கம் இருக்காது, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நீங்க எப்படி அது ஒரு அப்படி இருந்தாலும் அது தவறு இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல இது பற்றிய விவாதம் வரணும். அது கோர்ட்ல நடந்தாலும் சமூகத்தில் நடந்தாலும் பாராளுமன்றத்தில் நடந்தாலும் தவறு இல்லை. இது கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப பாராளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு வந்தாலும் அது ஒரு கிரைசிஸை வச்சுட்டே இருக்கிறது. அதற்கான சொல்யூஷனை நோக்கி போகணும். அந்த இதற்கான ஒரு முதல் படியாக கூட பொலிட்டிக்கலாக நிலைமைகள் மாறுதை பத்தி அவங்க சொன்னாங்க. 47 இருந்த நிலைமைகள் வேறு, இன்னைக்கு நிலைமைகள் மாறுது. என்ன அப்ப இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் நிலைமைகள் இன்னைக்கு மாறும்போது முன்பு எப்போதையும் விட இன்னைக்கு இன்னும் கூடுதலாக நாம் வந்து டீசென்ட்ரலைசேஷனை பற்றியும் அதிகார பகிர்வை பற்றியும் மேலும் ஜனநாயகப்படுத்துவதை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கிறபோது 370 மாதிரியான பிரிவுகள் வந்து காஷ்மீருக்கு மட்டுமா, இன்னும் எத்தனை மாநிலம், எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத பத்தி யோசிக்க வேண்டியது. நீங்க பார்க்கிறது ஒரு பார்வை. நீங்க வழக்கமாக எழுதும்போது சொல்ற உதாரணம் தான் பாதி தண்ணீர் நிரம்பிய டம்ளர் கதை தான் இது. ஆனா இந்த உரிமை கூட இல்லாம எல்லா மாநிலங்களையும் ஒரே குடையின் கீழே உரிமைகளற்று ஒடுக்குவதுதான் இதற்கான தீர்வுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. நீங்க ஜனநாயகப்படுத்தணும், டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய பார்வைக்கு ஏற்பன்னு அவங்க சொல்லும் போது இன்னைக்கு காலகட்டமே மேலும் மேலும் டீசென்ட்ரலைசேஷனை நோக்கி தான் பொதுமக்கள் பார்வை போய்கிட்டு இருக்கு, சமூகத்துடைய பார்வை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து உலகத்துல எந்த சமூகத்திலுமே மேலும் அதிகாரத்தை மத்தியத்துவப்படுத்துவது யாருமே விரும்புவதில்லை. அந்த காலகட்டம் வந்து நமக்கு சென்ற நூற்றாண்டோடு முடிஞ்சு விட்டது. அது இன்னைக்கு உலகம் முழுவதுமே அது மாறிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனா இந்தியா மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரியில இந்த மாதிரியான உலகத்துல இருக்குங்கிறத அதை அப்படியே அந்த மாடலை வந்து இங்க அப்ளை பண்ண முடியுமா? அந்த டீசென்ட்ரலைசேஷன் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்தியா ஒரே இதுல இல்ல யூனிஃபைடு இந்தியாவா இருக்குமாங்கிற கான்டெக்ட்லயே நாம பேசித்தான் இந்த இதை அக்செப்ட் பண்ண முடியும். யூனிஃபைட் இந்தியாவா? நான் வந்து டீசென்ட்ரலைசேஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நான் பால்கனைசேஷன் பத்தி பேசல. இல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுக்கு போகுமாங்கறதையும் நாம பேசினா தானே டீசென்ட்ரலைசேஷன். நீங்க வந்து மாநில டீசென்ட்ரலைசேஷன் என்பது வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு அதிகாரத்தை தருவது மட்டுமல்ல, மாநில அரசு வந்து உள்ளாட்சிகளுக்கு அதிகாரத்தை தருவது, உள்ளாட்சிகள் மக்களோட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதுன்னு அது ஒரு நீண்ட தொடர்ச்சியான வேலையா இருக்கு. மதவாதத்தை தூண்டுகிற அரசியல் கட்சிகளுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தெரிவிச்சிருக்கிறாரு.
அவர் வந்து தி இந்து நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில இந்த கருத்தை வெளிப்படுத்துறாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையது தானே? ஆமாம், அது ஏற்புடையது தான். ஆனால் இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எந்த கட்சி அங்கீகாரம் இழக்காமல் இருக்குங்கிறது பெரிய கேள்வியாகும். எல்லா கட்சிகளுக்கும் அங்கீகாரத்தை நாம் ரத்து செய்ய ஆரம்பித்தோம் இந்த பேஸில். நீங்க எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கட்சிகளும் மதவாதத்தை தான் ஆமாம், தேர்தல் அரசியல்னு வரும்போது என்ன மாதிரியான இதை வந்து முன்னெடுக்கிறாங்க? சாதாரணமாக ஒரு மதவாத கட்சி எப்போதுமே மதவாத கட்சியாக இருப்பதற்கும் தேர்தல் நேரத்தில் மதவாத கட்சியாக மாறி அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்வதற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? களத்தில் இரண்டும் ஒரே மாதிரியான எஃபெக்டை தான் மக்கள்கிட்ட கொண்டு வரும். வேறு வார்த்தைகள்ல சொல்றதா இருந்தா நீங்க எது மதவாதம்ங்கிற கேள்வியோட அதை எது மதவாதம் இல்லை. எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு பாணியில் ஏதோ ஒரு உருவத்தில் மதவாதத்தை தான் முன்னெடுக்கின்றன, ஜாதியவாதத்தை தான், அதனுடைய நீட்சியாக ஜாதியவாதத்தை முன்னெடுக்கின்றன. இதை பேஸ் பண்ணி நாம வந்து அங்கீகாரத்தை ரத்து செய்யணும்னா எந்த கட்சிகளுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறது முக்கியமான வரையறைகளை சார்ந்துதான் அந்த முடிவு எடுக்கப்படும். மதவாதத்தை வந்து எல்லா கட்சிகளும்னு பானு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரே கூட நிச்சயம் இடதுசாரி கட்சிகள் மேலே அந்த குற்றச்சாட்டு வைப்பார் நான் நினைக்கல. எல்லா கட்சிகளும் சொல்லும் போது அல்லது இன்னைக்கு வந்து பல வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஆம் ஆத்மி மாதிரி கட்சியெல்லாம் கூட மதவாதத்தை ஊக்குவிக்கிற கட்சின்றெல்லாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் பல நேரங்களில் மதவாதத்துக்கு துணை போயிருக்கிறதுன்னு குற்றம் சொல்லலாமே ஒழிய காங்கிரஸுடைய கொள்கையே மதவாதம் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. இப்படி நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீர்களானால் பிஜேபி தான் மிக முக்கியமான மதவாதத்தையே கோட்பாடாக வைத்திருக்கிற கட்சின்னு அங்கே தான் வந்து நிற்கும். அதை மறைப்பதற்கும் மறுப்பதற்கும் தான் எல்லா கட்சிகளுமே மதவாதம்ங்கிற வாதத்தை பானு போன்றவர்கள் முன்வைக்கிறாங்க. இதான் அடிப்படை பிரச்சனை. என்ன அப்படி சொல்ல முடியுமாங்கிறத பார்க்கலாம். ஆம் ஆத்மி பத்தி சொன்னார். ஆம் ஆத்மி மதவாதத்தை முன்னெடுக்கல. டெல்லியில் தேர்தலுக்கு முன்னால கெஜ்ரிவால் அதனுடைய தலைவர் அவரெல்லாம் யாரை போய் பார்த்தாங்க, நேரில் போய் யாரை போய் மீட் பண்ணாங்கன்னா ஒரு தீவிரவாத வழக்குகளோடு சம்பந்தப்பட்ட மதவாதத்தை தூண்டியதாக மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணியதாக கூறப்பட்ட ஒரு தலைவரை போய் பார்க்குறாங்க. ஒரு இந்த மாற்று மதத்தைச் சேர்ந்த இல்லை இன்னொரு மதத்தை சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த ஒரு இவரை போய் பார்க்குறாங்க. அவர் மீது உள்நாட்டில் உள்ளூரில் வந்து மிகப்பெரிய கலவரம் மத கலவரத்தை தூண்டினார்னு அவர் மேலே வழக்குகளே இருக்குது. அந்த மாதிரி இதில் அந்த இடத்தில் போய் அவரை போய் பார்க்கிறார் இவர். ஆக இதைத்தான் சொன்னேன், தேர்தல்னு வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்கிறீர்கள்? தேர்தல் நேரத்தில் எல்லா பகுதி மக்களுடைய வாக்குகளும் நமக்கு தேவைங்கிறதுனால எல்லா கட்சியும் எல்லாரையும் போய் பார்ப்பதுங்கிறது ஒரு பக்கம். பார்க்க வேண்டும் வேண்டாம்ங்கிறதுல நெளிவு சுழிவுகளும் பார்வைகளும் வேணுங்கிறது நான் மறுக்கல. ஆனால் அதுவும் சாட்சி மகராஜ் போன்றவர்களும் பல்வேறு சாத்விகளும் தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிற பேச்செல்லாம் இருக்குல்ல, எம்பி பதவியில் இருந்து கொண்டு ஒரு கட்சியுடைய எம்பி பதவியில் இருக்காங்க, வெறுமே வெளியில இல்லை, அவங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி பதவியில் இருந்துக்கிட்டு இவர்களெல்லாம் பேசக்கூடிய பேச்சு இருக்குல்ல. இப்போது இன்றைக்கு பீஃப் மாட்டுக்கறி சாப்பிட்ற விஷயமாகட்டும், எந்த பிரச்சனை ஆகட்டும், இது நேரடியாக மதவாதம் சம்பந்தப்பட்ட விஷயமா தானே இருக்கு. இதுவும் தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் எல்லா தரப்பு மக்களுடைய வாக்குகளும் வேண்டும்னு போய் பார்ப்பதும் ரெண்டையும் சமத்துவப்படுத்தி பார்ப்பதுங்கிறதே ஒரு சூழ்ச்சின்னு சொல்றேன். இல்லை, அதை சூழ்ச்சின்னு பார்க்க முடியுமா? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதிகாரத்தை நோக்கிய உங்களுடைய பயணத்தில் நீங்கள் வந்து மதவாதத்தை முன்னெடுத்து நீங்கள் வாக்குகளை சேகரிக்கும் போது நெளிவு சுழிவுங்கிற ஒரு சின்ன வார்த்தையோடு அதை தாண்டி போக முடியுமா? இந்த நெளிவு சுழிவுல நீங்க இறங்கும் போது சுழிவெல்லாம் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு தரப்புல இருந்து வரக்கூடிய ஆதரவை நான் சாதாரண மக்கள்கிட்டே பேசிக்கிறேன், இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து எனக்கு வந்து ஆதரவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கவும் செஞ்சிருக்காரு. ஆனா போய் பார்த்து நீங்க வாக்குகளை அந்த இடத்தில் சேகரித்து விட்டு வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது இரட்டை நிலை. நீங்க போய் பார்த்ததே தவறுங்கிறேன். என்ன மாதிரியான தேர்தல் அரசியலுக்காக நீங்க போய் பண்ணிக்கிடுவீங்க? இதுல பேசுற பானு வந்து சாட்சி மகராஜ்கள் சாத்விகள் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கல்ல. இல்ல, பேசவே இல்லைங்கிறது அது மதவாதம் தான். நான் வந்து யார சொல்றேன்னா அது மதவாதம், அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனா அதே மதவாதத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர்கள் என்ன மாதிரியான அரசியலை தேர்தல் நேரத்தில் வாக்குகளுக்காக பேசுகிறார்கள்? முதல்ல வந்து பிரதானமாக தடுக்கப்பட வேண்டிய கட்சிகள் யார், பிரதானமாக எந்த கட்சிகள் மதவாதத்தை முன்வைக்கின்றன யாருங்கிறத பட்டியலிடும் போது முதல்ல பிஜேபியும் சங் பரிவாரும் வருமா வராதா, அவ்வளவுதான் கேள்வி. இதுல பிஜேபி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பிற அமைப்புகளிலிருந்து அதே குரல் வந்ததுன்னா அதை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் ரத்து செய்யறது அப்படிங்கறத எப்படி பார்க்க முடியும்? இல்ல, பிரசாந்த் பூஷனுடைய நீங்க சொல்லுகிற கான்டெக்ஸ்ட் வேற. தேர்தல் என்பதுதான் இங்க வந்து அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முறையாக நம்மிடம் இருக்கிறது. அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான வழிமுறைக்குள்ள மதவாத கட்சிகள் வரக்கூடாது, அந்த தேர்தல் அதிகாரத்தை பெறுவதற்கான அந்த வழிக்குள்ள அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறோம். தேர்தலுக்கு வெளியில அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய அமைப்புகளை
நீங்கள் கையாளுவதற்கு தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய வேலை அல்ல. அது ஒரு அரசு தன்னுடைய நாட்டு சட்டங்கள் கீழ் செய்ய வேண்டிய வேலை. அது வந்து அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லும் இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அந்த கோரிக்கையில எவ்வளவு இல்ல, அந்த கோரிக்கையை அரசு தான் கையாள வேண்டும், நீதிமன்றங்கள் தான் கையாள வேண்டும். அது வந்து அந்த விஷயங்கள் அது நாட்டுடைய சட்டங்கள் கீழே, அது தேர்தல் ஆணையத்துடைய வரம்பு கீழே இல்ல. தேர்தல் ஆணையத்தின் வரம்பு கீழே இருக்கிறத பத்தி மட்டும்தான் இவர் பிரசாந்த் பூஷன் சொல்றாரு. தேர்தல் ஆணையத்துக்கு கீழே எதுவுமே இல்லைங்கிறது தான் வெறுமனே அப்சர்வேஷன். அதை வந்து சொல்றது அதோட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு அமைப்பு, பல்லை பிடுங்கிய ஒரு இதுதான் அமைப்பு. இல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் போட்ட விதிகள் தான் இன்றைக்கு பல மாறுபட்ட முக்கியமான முற்போக்கான விஷயங்களை நோக்கி நகர்த்தி வந்திருக்கிறது. சொத்து விவரங்களை ஒவ்வொரு வேட்பாளரும் தர வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் தான் முன்வைத்தது. கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் மத்தியில் சில உண்மைகள் வர்றதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த விதிகளை கொண்டு வந்தது. நீங்க ஒவ்வொரு கட்டமா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்தவை தான். அதன் பிறகு அவற்றை கட்சிகள் எதிர்க்கிற போது நீதிமன்றங்களுக்கு போய் அவை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன அப்படிதான் இருக்கு. இன்னொரு கருத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிற அரசியல் கட்சிகள் மீதும் நடவடிக்கை அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியல் சட்டத்தை மீறாத அரசியல் கட்சிகள் ஏதேனும் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து வருது. இல்ல, அரசியல் சட்டத்தை விமர்சிப்பது வேறு, மீறுவது வேறு. அரசியல் சட்டத்தின்படி நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கறத எப்படி பார்க்கணும்? இல்ல, அரசியல் சட்டத்தின் மேல உறுதி எடுத்து, அரசியல் சட்டத்தின் மீது உறுதி எடுத்து அமைச்சர்களாக பதவியேற்பவர்கள் மாநிலத்திலையும் மத்திய அரசிலையும் அதுல இருக்கக்கூடிய சோசியலிச குடியரசு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுக்கிறாங்களா? எடுக்கணும் தான் எதிர்பார்ப்பு. அடிப்படையில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தோடு உடன்பாடு இல்லாமல் அது புரிஞ்சுக்க முடியல. அதை நான் விமர்சிக்கலாம், அதை மாற்ற வேண்டும் நான் வாதாடலாம், அதுக்காக ஒரு பொது கருத்தை திரட்டலாம். அதெல்லாம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த அரசியல் சட்டத்தை கீழ் பணியாற்றும் போது இப்போது இருக்கிற சட்டத்தை மீறி நான் பணியாற்ற முடியாது. இந்த இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். நான் வந்து இன்னைக்கு இந்த சட்டம் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் நான் பின்பற்றுகிறேன் நிலை தான் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது அதைத்தான் அவர் சுட்டி காட்டார். அதை மீறுகிறவர்கள் நிச்சய நடவடிக்கை தேவைப்படுகிறது. உங்களுடைய யாரு நடவடிக்கை எடுப்பதுங்கிறது தான் எல்லா கட்சிகளும் அதை தான் சொல்றேன். அவர் வந்து போகிற போக்கில் சொல்லுகிற அந்த விஷயத்துல எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு கான்டெக்ட் கீழே எல்லா கட்சிகள், ஒரு கான்டெக்ட் கீழே சில கட்சிகள், இன்னொரு கான்டெக்ட் கீழே சில கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஆல்மோஸ்ட் அடிபட்டு கட்சிகள், ஜனநாயகம்னு சொன்னா சில கட்சிகள், ஆனா சோசியலிசம்ங்கறத கடைபிடிக்காத கட்சிகள் எல்லாமே சொல்லலாம். அப்ப எந்த கட்சியும் அதை ஒற்றுக்கொள்ளுமாங்கிற ஒரு ஃபீட்பேக் வாங்கணும். எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து சோசியலிசம்ங்கறத எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். கடந்த 75ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை பிரகடனத்தால் நாட்டில் புதிய தலைமுறை அரசியல் உதயமானது, புதிய அரசியல் தலைவர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய 113வது பிறந்த தின விழால டெல்லியில பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு, ஜனநாயகத்தின் மீது விழுந்த பலத்த அடி அவசர நிலை பிரகடனம்னு சொல்லும் போதே அவசர நிலை பிரகடனத்தால சமூகத்துக்கு கொடுத்த பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன், நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் வந்து புதிய அரசியல் தோன்றியதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. புதிய அரசியல்னா அன்றை தோன்றிய தலைவர்கள் இன்றைக்கு புதிய அரசியலின்பால் தான் நிற்கிறாங்கன்னு பொருளா? அவர் சொல்றதுக்கு என்ன பொருள்? புதிய அரசியல் தோன்றியது அவர் வந்து ஒரு நன்றி கடனோட சொல்றாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்வது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னா அவசர நிலைக்கான விளைவாகத்தான், ஜேபி இயக்கத்தின் விளைவாகத்தான் சங் பரிவாருக்கும் மோடி போன்றவர்களுக்கும் நம்ம சமூகத்தில் ஒரு லெஜிட்டிமசி வந்தது அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா. இல்லாட்டி வந்து ஜனசங்கத்துக்கு வந்து ஜனதாவாக அது மாறி இருக்க முடியாது. ஜனதாவாக மாறாமல் வாஜ்பாயும் அத்வானியும் அரசியல் அமைப்புக்குள்ள ஊடுருவி இருக்க முடியாது. அதன் பிறகு 77 தொடர்ந்து 90 வரைக்கும் பிஜேபி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வருவதற்கு அந்த பணிகள் முழுவதுமே நடந்தது வந்து இதன் விளைவாக ஏற்பட்டவை தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்தியாவில் யாராவது வந்து நெருக்கடி நிலைக்கு மிகவும் கடன் பட்டிருக்கிறார்கள்னு சொன்னால் அது வந்து சங் பரிவாரும் பிஜேபியும் தான். ஏன்னா அது நெருக்கடி நிலைமை இல்லாமல் சங் பரிவாரோ பிஜேபியோ வந்து இன்னைக்கு இருந்திருக்கிற பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசியை அடைந்திருக்கவே முடியாது. அதான் உண்மை. அதனால அந்த நன்றியிலிருந்து அவர் அதை பேசுகிறான்னு பார்க்கலாம். அப்ப அதற்கு முன்னால எந்த தேர்தல்களையும் அவங்க வெற்றி பெறவில்லைன்னு அர்த்தமா? எது அதுக்கு முன்னால மாநிலங்கள்ல அவங்க வந்து அதிகாரம், அதுக்கு முன்னால அவங்க பலவீனமாக தான் சக்திகளாக தான் இருந்தாங்க. எல்லா இடங்களும் அவர்கள் இருந்தார்கள், முயற்சி செய்து கொண்டார்கள், யாரும் மறுக்கவில்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு லெஜிட்டிமசி கிடைக்கல. அது மிகப்பெரிய அளவில் லெஜிட்டிமசி வந்தது ஜேபி மூவ்மெண்ட்டோட இணைந்த பிறகும் ஜனதா கட்சி உருவான பிறகும் தான். அதை வந்து அவர்களே மறுப்பதில்லை, அது உண்மை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லா இதுலேயும் வந்து ஒரு புதிய கட்சி உருவாவதோ இல்லை புதிய கட்சி பலம் பெறுவதோ காரணம் வந்து
ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இல்ல ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளினுடைய அத்துமீறிய எல்லை மீறிய கட்டுக்கடங்காத தவறுகளின் விளைவாகத்தான் இன்னொரு கட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்படி ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, எமர்ஜென்சியினால் உருவான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபியை மட்டும் பார்க்க முடியுமாங்கிறது இன்னொரு செக்ஷனும் இருக்குது. முலாயம் சிங் அதிலேருந்து உருவானவர், லாலு அதிலேருந்து உருவானவர். ஆக என்ன மாதிரியான தலைவர்கள் அந்த காலகட்டத்திலேருந்து உருவானார்கள் அப்படிங்கிறத நாம் ஒரு அனலைசிஸ்க்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிக்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இருந்த கட்சியின் மிகப்பெரிய தவறுகள் மக்களை இன்னொரு ஆல்டர்னேட்டிவை நோக்கி தள்ளுகிறது. அது சரியான ஆல்டர்னேட்டிவா இல்லை தவறான ஆல்டர்னேட்டிவாங்கிறதுல அது ஆல்டர்னேட்டிவ். ஆக ஆல்டர்னேட்டிவை உருவாக்குவதுங்கிறது ஆளுங்கட்சியின் தவறுகளும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன். எமர்ஜென்சி ஆல்டர்னேட்டிவ் கருத்துக்களை, மாற்று கருத்துக்களை உருவாக்கியது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியானதுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு. இவர் சொல்ற புதிய அரசியல் ஆளுங்கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ், ஆளுங்கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ், புதிய அரசியலை உருவாக்கியதுன்னு அவர் சொல்றதுலயும் எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. புதிய உணர்வுகளை உருவாக்கியது, ஜனநாயக உணர்வுகளை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஜனநாயக உணர்வுங்கிற அளவுக்கு மட்டும்தான் எனக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது. எனக்கு என்ன அரசியல் மேல எனக்கு ஈர்ப்பையே கொடுக்கல. அரசியல் தெரியாத ஒரு நபராக, ஆனா ஜனநாயகத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை உள்ள ஒரு நபராகத்தான் என்ன எமர்ஜென்சி என்னை உருவாக்கியதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அதே மாதிரி தான் எமர்ஜென்சிக்கு பிறகுதான் நீங்களும் ஷேப் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் எமர்ஜென்சி 75 எமர்ஜென்சியும் போது நான் ஒரு 21 வயது இளைஞனா இருந்தேன். என்ன அப்பதான் பத்திரிகை துறைக்குள்ள வந்திருந்தேன். இப்போ எமர்ஜென்சி எதிர்த்து போராடிய இந்தியன் எக்ஸ்பிரஸில் நானும் வேலை பார்த்துருக்கேன். அந்த காலகட்டம் முழுவதும் எனக்கு தெரியும், நேரடியாக பார்த்துருக்கேன். அது என்னுடைய வளரிளம் பருவத்தை தாண்டின உடனேயே பார்த்த முதல் விஷயம்னு சொல்லலாம். அது உருவாக்கியிருக்குங்கிற மாதிரி போயிடல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்த்து அரசியல் போயிருக்கிற போக்கு எல்லாவற்றையும் ஒரு ஆய்வு செய்து பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிற விஷயம், எமர்ஜென்சி காலகட்டத்தின் விளைவுகள் தான் அடுத்த கட்டமாக பார்த்தால் இந்தியாவில் பரந்த ஒரு இடதுசாரித்தன்மை, நான் கட்சி சார்ந்த இடதுசாரித்தன்மையை சொல்லலை, என்ன ஒரு பரந்த இடதுசாரி பார்வையோடு ஒரு சமூக அமைப்பு, பொருளாதார அமைப்பு, அரசியல் அமைப்புகள்லாம் இருந்த பார்வையிலிருந்து வலதுசாரி பார்வையை நோக்கி நகர்ந்து செல்வதற்கும் முற்றிலும் வலதுசாரி நோக்கி வருவதற்கும் எமர்ஜென்சி ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எமர்ஜென்சி தான் ரைஸ் ஆஃப் த ரைட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ், நாட் ஜஸ்ட் கம்யூனல் ஃபோர்ஸஸ். நான் கம்யூனல் ஃபோர்ஸஸும் வந்திருக்குன்னு மறுக்கல, ஆனால் ரைட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ்ங்கிற கான்செப்ட் அதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திராவே இடதுல இருந்து வலதுக்கு அடுத்த கட்டத்தில் அவரே நிலைப்பாட்டை மாற்றி. ஒரு பக்கம் நீங்க மொரார்ஜி தேசாயையும் ஜனசங்கத்தையும் சொல்றீங்க, பழைய காங்கிரஸையும் ஜனசங்கத்தையும் சொல்றீங்க. இன்னொரு பக்கம் லோகியா தலைமையிலான சோசியலிஸ்டும் அதுக்குள்ள இருக்கத்தானே. இல்ல, அவங்க இருந்தவங்க எல்லாரும் இதுல என்ன ஆனாங்கன்னா, அவங்க இந்த வலதுசாரிகளோடு சேர்ந்த ஒரு கூட்டணி அமைச்சது இருக்குல்ல ஜனதாவோட, அதுல அவங்க எல்லாம் அவர்களை ஐக்கியமசி அவங்க இழந்தாங்க. அதான் இன்னி வரைக்கும் பாக்குறோம். ஸோ அந்த லோகியா அடுத்த கட்டத்தில் அவங்க என்னன்னாங்க, முலாயம் சிங் யாதவ் என்னானாரு, லல்லு பிரசாத் யாதவ் என்னானாரு, அவங்களாம் அடுத்த கட்டத்தில் என்னானாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படி திராவிட இயக்கம் ரொம்ப சிறப்பாக சுயமரியாதை இயக்கமோ திராவிட இயக்கமோ பெரியார் அண்ணாவும் உருவாக்கின கோட்பாடுகள்ல இருந்து மிக முக்கியமான கோட்பாடுகள் உருவாகி பின் காலகட்டத்தில் தனிப்பட்ட சுயநலம், குடும்ப பிரச்சனைகள், ஊழல் இவற்றாலெல்லாம் சீரழிஞ்சது இருக்குல்ல, இதற்கு நிகரான சீரழிவு அங்கேயும் பார்க்கணும். நீங்க அங்க பார்க்க முடியுதுன்னா அதுக்கு என்ன பொருள்? அப்ப இந்த தத்துவங்கள் அல்லது இந்த கோட்பாடுகள் அவருடைய தனி மனித அரசியலை நெறிப்படுத்துவதற்கு உதவவில்லை அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல இல்ல, தத்துவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டீர்கள் உங்களை நெறிப்படுத்தும். நீங்க உள்வாங்கி கொள்ளாமலே ஒரு தத்துவத்தோடு இருந்துகிட்டு போயிட்டே இருக்க முடியுங்கிறது தான் நம்முடைய தேர்தல் ஜனநாயக முறையில் இருக்கிற சிக்கல். நீங்க தேர்தல் ஜனநாயக முறையில் ஒரு கட்சியில் இருக்கிறவர் அந்த கட்சியோட எல்லா கூடயும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரா என்ன? இல்ல இல்ல, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இது ஒரு அதிகாரத்தை நோக்கிய போகிற பயணத்துக்கான ஒரு வெஹிக்கிள் தான் இன்றைய அரசியல்வாதிகளின் கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே ஒரு வெஹிக்கிளாக தான் பயன்படுது. அதை வைத்து பேசி மக்கள் தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்ல. அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு என்ன செய்ய போறோம், தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லன்னு சொல்றாங்க. யாருமே ஃபாலோ பண்றது இல்ல, யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா என்ன பண்ணணும் மக்களுக்குங்கிறதுக்கு ஒரு வழிமுறை வேணும்ல, ஒரு திட்டம் வேணும்ல, அந்த திட்டத்துக்கு பின்னால ஒரு கோட்பாடு இருக்கணும்ல.
அதெல்லாம் இல்ல, தேவை. இல்ல. வழிமுறை மக்களுக்கு வேணும்ல, என்ன வேணும்னு திட்டம் வேணும்லன்னு பாடுறதுனால. சொல்றதே வந்து உங்களுடைய இதுல இருந்து சொல்றீங்க. மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருப்பவர்கள் தான் அதற்கான திட்டம் வேணும்ல, இல்ல அதற்கான ஒரு கொள்கை வேணும்ல நினைப்பாங்க. அதுவே இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் அன் வெஹிக்கிள். எல்லா கொள்கைகளும் எல்லா காஷ்மீர்ல கோட்பாடுகளும் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்திய மக்கள் அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க மக்கள் நலன்ல முற்றிலும் அக்கறை இல்லாத தலைவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்ல இல்ல, முடியுமா? முற்றிலும் Sweeping மக்கள் இல்லாம statement. இருக்க முடியாது. அக்கறை இல்லாதங்கிறதுல அந்த கொள்கை கோட்பாடு பேசுவதற்கு ஒரு சிந்தனை இருக்கணும், ஒரு அதை குறித்த ஒரு புரிதல் இருக்கணும். அவர்களால தான் அதை வந்து மக்களிடம் எடுத்து சொல்லவும் முடியும். ஆக அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுள்ள தலைவர்களை தான் வந்து மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஆனா அவர்கள் அதிகாரத்தை நோக்கி போகும்போது அதே சிந்தனையும் செயல்பாடும் சுயநலமாக மாறுகிறதுங்கிறது தான். அது வந்து ஒரு பவர் கரப்ட்ஸுங்கிற அந்த கான்செப்ட்ல தான் நாம அதை பார்க்க முடியும். அப்ப கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெக்கைட் மாதிரி தான் ஆகி போகுது. அதுக்கு மேல அதுல வந்து உள்ள இறங்கி செய்யறதுக்கு முற்றிலும் மக்கள் நலன் இல்லாதவர்களே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்ல இல்ல, முடியாது. மக்கள் நலன் இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இவங்களுக்கு இருக்கு. அதுக்காக கோட்பாடுகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்பதான் மக்களை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அதனால நான் இந்த கோட்பாடெல்லாம் பின்பற்றுகிறேன், இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது இல்லைன்னா மக்கள் பின்பற்ற போறதில்லை. ஆனால் அவை இருப்பதாக அவற்றை ஒரு முகமூடி போல பயன்படுத்தி கொண்டு அவற்றை உண்மையில அவற்றுக்கு விசுவாசமாக இருப்பதில்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ ஜேபி வந்து இவங்க எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுத்தாரு. ஜேபியினுடைய ஆரிஜின் அந்த 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 மூமெண்ட், எமர்ஜென்சிக்கு எதிரான மூமெண்ட் அல்லது எமர்ஜென்சி வருவதற்கு காரணமாக இருந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற வேகத்துல தான் இவங்க எல்லாரும் அந்த பக்கத்துக்குள்ள போறாங்க. எந்த ஊழலை எதிர்த்து இவர்கள் உருவானார்களோ அதே ஊழலுக்கு எப்படி இவங்க பலியாகிறாங்கிறது தான் அதுல இல்ல, உண்டான. அது ரொம்ப அடிப்படை. என்னன்னா இவங்க அந்த ஒரு சிஸ்டம் உள்ள போகும்போது இவங்க வந்து இந்த சிஸ்டத்துடைய பங்குதாரராக மாறும்போது இந்த பிரச்சனை வருது. when they become part of the system. நீங்க அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்துகிட்டு அதை மாற்றிவிட முடியும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கடினமான வேலை, அவ்வளவு எளிதான வேலை இல்லை. அதுக்கு மிக ஆழ்ந்த புரிதலும் மிக ஆழ்ந்த ஈடுபாடும் இருந்தால் முடியும் செய்ய முடியும். அது இந்திய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காந்தி ஒருத்தருக்கு தான் அது மிகப்பெரிய அளவில் சாத்தியப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறாரு, ஆனா அவர் மாற்றத்துக்கு அதுக்குள்ளேயே முயற்சி பண்ணி மாற்ற முயற்சி பண்றவர். அரசியல் அதிகாரத்தை நேரடியாக அவர் கையில் எடுத்துக்கல. இல்ல, ஆனா அவர் அதுக்கு அடுத்து இன்னும் அதே மாதிரி பெரியார் தமிழ்நாட்டில் சொல்லலாம் என்ன நீங்க. ஆனா வேற யாரும் அந்த மாதிரி நமக்கு முடியல. அம்பேத்கர் வந்து நீங்க நேருவும் காந்தியும் சுதந்திர இந்தியாவுக்குள்ள அரசுக்குள்ள அம்பேத்கர் எடுத்துக்கொள்ளாமல் விட்டிருந்தாருன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சுதந்திர இந்தியாவுடைய அமைச்சரவைக்குள்ள அம்பேத்கரை எடுத்துக்கொள்ளாமல் விட்டிருந்தா என்ன இருக்கும்? அம்பேத்கருடைய அத்தனை ஜீனியஸும் வீணா போயிருக்கும். என்ன நீங்க இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட நிதிஷ், லாலு, முலாயம் சிங் எல்லாரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து 77ல அவர்கள்ட்ட இருந்த அந்த உணர்வு இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப அவர் சொல்லும்போது சொன்னாரு, சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள போகும்போது அது எல்லாரையுமே அந்த மாதிரியே மாற்றி விடுகிறது. அப்படி சொல்ல முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இதே சிஸ்டத்திற்குள் தனி மனிதர்களாக ஒவ்வொரு அமைப்பிலும் மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு தனி மனிதர்களாக இதே அமைப்புக்குள் இவர் சொல்கிற அத்தனை குறைபாடுகளுடன் இருக்கிற அதே அமைப்புக்குள் அதிகாரத்தில் போகிற தனி மனிதர்கள் தங்களுடைய சுய டிசிப்ளின் மூலமாக என்ன மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கும் நமக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்ப எப்படி நாம சிஸ்டம் மேல பழியப்படும்? இது தனி மனிதர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் அந்த கூறுகிற கொள்கையும் கோட்பாடு ஸ்டேட்மெண்டா இல்ல குறிப்பாக சில தலைவர்கள் உங்களால குறிப்பாக இப்ப தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கிடும். தேர்தல் ஆணையம் சத்தமே இல்லாத ஒரு அவ்வளவு பலத்தோடு இருக்கிற ஒரு அமைப்புங்கிறது எப்ப மக்களுடைய அட்டென்ஷனுக்கு வந்தது? ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ஒரு சில இது பாயிண்ட் அவுட் பண்ணும்போது சில அதிகாரிகளையோ சில நீதிபதிகளையோ பட்டியலிட முடியும். அரசியல் களத்துல அரசியல் தளத்திலுமே ஒவ்வொரு தலைவரும் வந்த இடத்துல ஆரம்பத்தில் நீங்க சொல்றீங்கல்ல போக போக தான் கரெக்ட் ஆனாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் அதே வேகத்தோடு செயல்பாட்டோடு வரும்போது செய்கிற விஷயங்கள் என்னன்னு எடுத்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு கரப்ட் லீடர்ஸா தெரிகிறவர்களுடைய ஆரம்பகால வேகத்தில் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு. அதுதான் ஒரு சிஸ்டம் சரியாக இருக்கிறது. அதை சரியான மனிதர்கள் போய் உட்கார்ந்து அதே உள்ளார்ந்த நேர்மையோடு செய்யும் போது அந்த சிஸ்டம் சரியா ஒர்க் ஆகுது. அதே மனிதர்கள் அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்கள் கரப்ட் ஆகும்போது அந்த இது வந்து இதாயிருது. அப்ப யாரை குறை சொல்ல முடியும்? சிஸ்டத்தை குறை சொல்ல முடியுமா, மனிதர்களை குறை சொல்லணுமா? இல்ல, அது சிஸ்டம் வந்து கரெக்டாக்கிடுது. அல்லது மகாபாரத மொழியில சொல்லணும்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம், அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா அது அங்க அப்படியே போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பொருள் என்ன? சிஸ்டம்ங்கிறது வந்து இது எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தானே. இல்ல, பானு சொல்ற நான் நிராகரிக்கல. அதே நேரத்துல முழுக்க தனி மனிதர்கள் வந்து எங்கிருந்து உருவாகி வருவாங்க? சிறந்த தனி மனிதர்கள் எங்கிருந்து உருவாகி வராங்க? அவர்களே இந்த சிஸ்டம்
ஏற்படுத்தியிருக்கிற அமைப்புகள்ல இருந்தா உருவாகி வராங்க. அதுதான் திரும்பி திரும்பி சிக்கல. இல்ல கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் உருவாக்கணும். தலைவர்களை கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் உருவாக்கணும். அந்த இடத்துல தான் அதனுடைய ரோல் வந்து இருக்கு. சிறந்த கொள்கையும் கோட்பாடும் இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எப்படி போய் சேரும்? ஒரு பள்ளி மாணவராக இருக்கிறவருக்கு சிறந்த கொள்கையும் கோட்பாடு எங்க இருந்து போய் சேரும்? பள்ளி படிப்பு மூலம் போய் சேரலாம், குடும்பத்தின் மூலம் போய் சேரலாம், மீடியா வழியாக போய் சேரலாம், அரசு திட்டங்கள் மூலமா இந்த கோட்பாடு அவர் உயிர்த்து உணரலாம். இதான சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து அது அவருக்கு கொடுக்காத போது இவற்றுக்கெல்லாம் வெளியில இருந்து அந்த மாணவருக்கு அது எங்கிருந்து போய் சேரும்? ஒரு இளைஞருக்கு சுயமுயற்சி ஒண்ணுதான். அது எங்க இருந்து இதை மீறின சுயமுயற்சி, மீறிய சுயமுயற்சி மட்டும்தான் ஒருத்தர். அது எத்தனை பேருக்கு சாத்தியம்? அது சிஸ்டம் சார்ந்த பிரச்சனை இல்லைல்ல, சிஸ்டம் என்ன கொடுக்குதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் கேள்வி. இன்னைக்கு நான் ஏராளமான பள்ளிகளுக்கு போறேன், குழந்தைகளை சந்திக்கிறேன். குழந்தைகள் வந்து பிரமாதமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, திறந்த மனதோடு இருக்காங்க, எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்கிற ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஆனா நீங்க 8ஆவதுல இருந்து 10வது, 10ஆவதுல இருந்து 12, 12ல இருந்து கல்லூரி வரும்போது இதெல்லாம் மழுங்கடிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு முறைக்குள்ள அவங்க இருக்காங்க. அந்த அமைப்பு முறை தான் அவங்க பெற்றோர் விரும்பி ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அந்த அமைப்பு முறை தான் நம்முடைய அரசாங்கம் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு, நிறுவனம் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாமே இது உதாரணத்துக்கு சொல்றேன், கல்வியை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே போல எந்த துறை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சிஸ்டம் தான் ஃபைனலா வந்து இந்த நபர் அடுத்த கட்டத்துக்கு டிராவல் பண்ண முடியுமா முடியாதாங்கிற தீர்மானிக்குது. இவங்க சொல்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் அதை மீறி வர்றது இருக்குல்ல, அது நமக்கு தீர்வல்ல. நமக்கு பெருவாரியானவர்கள் எப்படிப்பட்டவர்களா வராங்கிறது முக்கியம். அப்ப இதுல வந்து அவசர நிலையால புதிய அரசியல் உதயமானது அப்படிங்கிறது வந்து உண்மைக்கு மாறான ஸ்டேட்மெண்ட் இல்ல. புதிய அரசியல் உருவாயிட்டு அது ஆரோக்கியமான அரசியல் தானா என்பதுதான் வாதத்துக்குரியது. ஆனா ஆரோக்கியமான அரசியல்னு நான் ஏன் பாக்குறேன் அப்படின்னா, இப்ப இவர் சொல்கிற அந்த சிஸ்டம்ங்கிறதுல கல்வியை சுட்டி காட்டினார். லைட்டர் வெயின்ல சொல்றேன், அவர் வந்து இதற்கு பிறகு வலதுசாரிகள் பலம் பெற்றார்கள்னு சொன்னாங்க. அதை நீங்க ஆரோக்கியமான அரசியல் ஏன் ஆரோக்கியம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரே பார்வை இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு திணிப்பு கல்வியின் திட்டங்களில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவர் சொல்கிற சோசியலிச இதுன்னே வச்சுக்கணும், சோசியலிச பார்வையில் ஆகிய கல்வி திட்டத்தை தான் இந்தியாவில் இத்தனை வருடங்கள் இருந்தது அப்படின்னா, அது உருவாக்கிய மனிதர்கள் என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்தார்கள், இல்லை என்ன மாதிரியான இந்தியாவின் கட்டுக்கடங்காத ஊழலும் அதிகார துஷ்பிரயோகங்களும் ஒரு சீரழிந்த நிர்வாகம் ஏன் உருவாகி அப்படிப்பட்ட ஒரு கல்வி இருந்ததுன்றதே ஒரு அசம்ப்ஷன். இருந்த யாருடைய ஆட்சியில் என்ன மாதிரியான இதுங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணம். அந்த மாதிரி முழுக்க முழுக்க இருந்தது இல்லைனாலும் அந்த மாதிரியான லீனிங் உள்ள ஒரு கல்வி திட்டம் இருந்ததுல உருவாகி வந்தவர்கள் எப்படி இருக்கு. ஆக ஒரு திறந்த சிந்தனை, ஒரு எல்லா பார்வைகளையும் கொண்ட ஒரு சிந்தனை உருவாகணும்னா எல்லா பன்முகத்தன்மைங்கிற அதுதான் எல்லா தன்மைகளையும் உருவாக்குகிற, எல்லா தன்மைகளிலிருந்தும் அந்த குரல்கள் கேட்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு சிந்தனை களத்தை உருவாக்கும். ஒரு விரிந்த சிந்தனைங்கிறது எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி எல்லா குரலையும் ஒடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதான சிக்கலே. இது எப்படி நெருக்கடி நிலை காரணமாக உருவான ஒரு புதிய அரசியல்ல உருவான தலைவர்கள் இப்போ மேல்மட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கும்போது அதே ஒடுக்குமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் தான். அவங்க வந்து இதை நோக்கி தான் வந்திருக்காங்க. எமர்ஜென்சியா எடுத்துக்கங்க. சஞ்சய் காந்தியோட இருந்தவங்களாம் பின்னால எங்க போனாங்க? கொடூரமான சஞ்சய் காந்தியுடைய நெருக்கடி நிலையில அவரோட இருந்தவங்க என்ன ஆனாங்க? பிஜேபிக்கு தான் போனாங்க. சங் பரிவார் ஆட்கள் தான் இருந்தாங்க. ஜக்மோகன் யாரு? டெல்லியில வந்து முழுக்க முழுக்க அத்தனை அராஜகங்களையும் தலைமை தாங்கி நடத்தியவர் சஞ்சயோடைய ஆளா ஜக்மோகன். அவர் வந்து பிஜேபியுடைய அமைச்சராகிறாரு. அவருக்கு பிறகு அவர் தான் காஷ்மீருக்கு அனுப்பப்படுறாரு. இது மாதிரி ஏராளமானவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வலதுசாரிகள் காங்கிரஸுக்குள்ளேயும் ஊடுருவி இருந்தார்கள், இந்திரா காந்தி குடும்பத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருந்தார்கள். மனேகா காந்தி எங்க இருக்காங்க இன்னைக்கு? என்ன அடக்குமுறைன்னு பேசும்போது அடக்குமுறைக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடதுசாரிகளுக்கும் சம்பந்தமே இல்லையான்னு நாம சொல்ல முடியுமா? அடக்குமுறையும் சர்வாதிகாரமும் ஒரே ஒரு நிமிஷம், நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இறுதியாக நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. அதுதான், அடக்குமுறையும் சர்வாதிகாரமும் இடதுசாரி சிந்தனையிலும் உண்டு, செயலாக்கங்களிலும் உண்டு. மிகப்பெரிய சர்வாதிகாரமும் அடக்குமுறைகளும் அரசியல் கொலைகளையும் செய்வதுதான் இடதுசாரி சித்தாந்தம். ஆக அரசியல்னு வரும்போது இந்த இடதுசாரி வலதுசாரின்னு சொல்றது இல்லை. எல்லாவற்றிலுமே ஒரு மிதவாத தன்மையோடு இருப்பதைத்தான் இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மைக்கு சரியான அளவுகோலா இருக்கும். இடதுசாரின்னு சொல்லி வலதுசாரிகள் குற்றம் சாட்டுவதும் வலதுசாரிகள் இடதுசாரிகள் குற்றம் சாட்டுவதும் அவரவருக்கான சர்வாதிகார தன்மையை சிறப்படுத்துவதற்கான ஒரு ஆர்குமெண்ட் தான் நான் பார்க்கிறேன். எமர்ஜென்சி ஜனநாயக உணர்வை உருவாக்கணும்னா, ஆனா ஜனநாயக உணர்வு எந்த சாரியிலையும் இல்லை. எல்லா சாரியும் ஒடுக்குமுறையே அடிப்படையாக கொண்டது, வன்முறையே அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இறுதி கருத்தாக சொல்றாங்க. நீங்க அதை ஏற்கிறீங்களா? இல்ல இல்ல, நிச்சயமாக ஜனநாயகங்கிறது வந்து தொடர்ந்து நாம் போராடி தான் வலுப்படுத்த வேண்டிய ஒரு கோட்பாடு. அது அவருடைய எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது தவிர ஜனநாயகம் இன்னொன்று இருக்கு. ஜனநாயகம் ஆஃப் ஈக்குவல்ஸாக நம்ம இல்லை.
ஜனநாயகம் ஆஃப் தி இன்ஈக்குவல்ஸாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இன்ஈக்குவல்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஜனநாயகம் இப்படி ஏராளமான கோளாறுகளோடு தான் இருக்கும். ஆனால் இது தாண்டி தான் மெல்ல மெல்ல அடுத்த வளர்ச்சி கட்டத்தில் அது மாறி வரும். நீங்க வால்டர் சொன்ன மாதிரியான ஜனநாயகம் இருக்கணும். உங்களுக்கு மாறான கருத்தை சொல்வதற்கான உரிமையை உங்களுக்கு உறுதி செய்யறதுக்கு நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஜனநாயகமாக இருந்தால் அது எமர்ஜென்சிக்கு பிறகு உருவான புதிய அரசியலாகவும் புதிய கோட்பாடாகவும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் அப்படி இல்ல அப்ப புதிய அரசியல் எதுவும் உருவாகல. எமர்ஜென்சியுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எமர்ஜென்சி கொண்டு வருவதற்கான வாய்ப்பை மறுக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை கூட ஜனதா அணை கொண்டு வரல. வேறு வடிவங்களில் எமர்ஜென்சி நீடிக்கிறது. சரி, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.